நவீனா ஃபஸ்ட்டு நான் விளையாடுறேன்ப்பா. எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குப்பா. நான் அதை தொண்ணு போல் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குப்பா. நான் ஃபஸ்ட்டு இந்த மோடில் ரெடி பண்ணுறேனே. நான் இந்த லெமன் மோல்டு எடுத்துக்கிறேன். இதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஆட்டா தானே, இது மாவில் தானே நம்ம செஞ்சுருக்கோம் க்ளே மாதிரி. அதனால் நம்ம கொஞ்சம் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டா தான் நல்லா சூப்பராக வரும். ரொம்ப தொடுவே ரொம்ப சூப்பராக சாஃப்டாக இருக்குப்பா. ரொம்ப ஆசையாக இருக்குது. இதுலேருந்து கை எடுக்கவே மனசே இல்லை. நல்லா விளையாண்டுட்டே இருக்கணும் போலவே இருக்குது. போச்சு போச்சு, எப்படி வரப்போதோ தெரியல. எனக்கு எப்போவுமே இந்த ட்ரா ஒர்க்கு இந்த கிராஃப்ட் ஒர்க்லாம் எனக்கு வரவே வராது. எப்படி வரப்போதோ தெரியலையே. என்னது வரவே மாட்டேங்குது, கீழே விழவே மாட்டேங்குது. போச்சா, நான் அவுட் ஆக போகிறேன்னா? எதுக்கும் கத்தி வச்சு எடுத்து பார்க்கலாம். சாரிப்பா, நான் ஃபஸ்ட்டு செஞ்சு எனக்கு ஒழுங்காகவே வரல. எனக்கு இந்த ட்ரா ஒர்க்கே சுட்டு போட்டாலும் வர மாட்டேங்குது. நான் ஆசையாக செஞ்சேன்ப்பா, ஆனால் எனக்கு வரவே இல்லை. அடுத்து நான் செய்ய போகிறேன். நான் இந்த ரோஸ் மோல்டு தான் சூஸ் பண்ண போகிறேன். எனக்கு இந்த ரோஸ் மேலே தான் எப்போலேருந்து கண்ணாகவே இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்க போகிறேன். எனக்கும் எப்படி வருமோ தெரில, எனக்கும் பயமாக தான் இருக்குது. இதில் செஞ்ச இந்த மாவில் செஞ்சக்குள்ளே ரொம்பவுமே சாஃப்டாக இருக்குது. கையில் அப்படியே ஆனால் ஒட்டுனாலுமே ரொம்ப சாஃப்டாக இருக்குது தொடும்போதே. இந்த மோல்டில் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா பர்ஃபெக்டாக வருது. இங்கே பார்த்தீங்களா ரோஸ் மோல்டு நான் அப்படியே கையில் வச்சுருக்கேன். பார்த்தியா, ரொம்பவே சூப்பராக இருக்குது. கையில் ஆனால் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கனால வரன்னு வலுக்குதுப்பா. இங்கே பாருங்கள், எனக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஜாலி எனக்கு சூப்பராக வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த மோல்டில் இருக்கிற மாதிரி அப்படியே ரோஸ் மேட்சாக வந்திருக்கு. அஃபீன், அடுத்து நான் செய்கிறேன்ப்பா. நான் இந்த க்ரீன் கலரில் ஃப்ளவர் இருக்குல்ல, அந்த மோல்டில் நான் செய்ய போகிறேன். எப்படி ஃபஸ்ட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கணுமா? சரி நான் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அடுத்து நாம் ரெடி பண்ணியிருக்க இந்த க்ளேவை எடுத்து உள்ளே அப்ளை பண்ணிக்கணும். எனக்கும் எப்படி வருமோன்னு சொல்லி உள்ளுக்குள்ளே உதப்பாக இருக்குது. எனக்கும் அடிச்சுக்குது உள்ளுக்குள்ளார, எப்படி வருமோ தெரியலையேன்னு. ஆனால் கையில் தொட்டு எடுத்து வைக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குப்பா. ரவினா, உங்கள் அம்மா எப்படி தான் இந்த ஐடியா கண்டுபிடிச்சாங்களோ தெரியல. ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த விளையாட்டு. அதை தொட்டு விளையாடும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா இதில் விளையாடும்போது. இன்னும் இந்த மோல்டை வச்சு வேற நீங்கள் அவங்கவுங்களுக்கு ஒரு மோல்டு நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லி வச்சுருக்கிறது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. அந்த கையை வச்சுலாம் அழுத்தும் போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது தெரியுமா? எப்படி வரப்போதோ தெரியலையே. அது வளவலன்னு இருக்குதே, தொடவே முடியலையே. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இந்த ஃப்ளவர். ஜாலி எனக்கு சூப்பராக வந்துருச்சு. ஆஃபீன், உனக்கு எப்படி ரோஸ் வந்துச்சோ அதே போல் எனக்கும் இந்த ஃப்ளவர் ரொம்ப செமையாக வந்திருக்குப்பா. ரொம்ப ஆசையாக இருக்குது. நான் இதை அப்படியே எங்கள் அம்மாட்ட எடுத்துகிட்டு போய் காட்டுவேன். நான் இந்த 5 ஃபிங்கர் மோல்டில் செய்யட்டுமா? இதில் எப்படி வருமோ தெரியல. ஆனால் இதுக்கு முன்னாடி செஞ்சுருக்கேன், ஆனால் ஒழுங்காகவே வரல. இப்போ எப்படி வருமோ தெரியல. எதுக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம். வந்தால் பரவாயில்ல, இல்லாட்டினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா இதை நான் நிறைய டைம் எங்கள் வீட்டில் நான் விளையாண்டுருக்கேன். எனக்கு இந்த கேமில் பிடிச்சது இந்த மோல்டில் ஆயில் அப்ளை பண்ணுறது தான். அப்படி பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படியே லைட்டாக இப்படி எங்கள் அம்மா தோசை தட்டியில் தோசைக்கு சுற்றி ஊற்றுவாங்களா, அப்பயே நான் அடம் பிடிப்பேன். அம்மா நான் ஊற்றுறமான்னு எங்கள் அம்மா விடவே மாட்டாங்க. அதனால் இதில் ஆயில் அப்ளை பண்ணும்போது என் இஷ்டத்துக்கு நான் விளையாடுவேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே போல் இதில் இந்த மோல்டில் ஃபில் பண்ணும்போதும் ரொம்பவே எனக்கு பிடிக்கும். நவீனா, அதெல்லாம் சரிதான். இதை முதல்ல எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஓவராக அழட்டிக்காத. லக்கி, ஓவரா பண்ணாத. நான் தான் இந்த மோல்டு எடுக்கும்போதே சொன்னேன்ல, அது சரியா வந்தாலும் வராட்டினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் வீட்டில் நிறைய டைம் விளையாண்டுருக்கேன். நான் சும்மா தான் உங்களோட விளையாடுறேன்னு சொன்னேன்ல. திரும்பவும் ஏன் இதே மாதிரி என்னையே டார்கெட் பண்ணிட்டு இருக்கேன்? நீ உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு பிளாக்கி. நவீனா, நான் சொன்னேன்னு கோவப்பட்டியே. இங்கே பாரு, எப்படி செஞ்சுருக்கேன்னு மட்டும் பாரு. எல்லாம் பிச்சுக்கிட்டு வருது, விரல் எல்லாம் நீட்டிக்கிட்டு வருது. லக்கி, திரும்ப நீ பேசிட்டே இருக்க. நான் தான் எப்படி வந்தாலும் பரவாயில்ல, நான் சும்மா தான் விளையாடுறேன்னு சொன்னேன்ல. நான் எப்படியோ விளையாண்டு போறேன். நான் என் வீட்டுக்கு கிளம்புறேன். லக்கி, இரு, உன்னை நான் எங்கள் அம்மா கிட்டே சொல்கிறேன். நவீனா, விடு, அதுக்கு போய் நீ கோச்சுக்கு
இருக்குயா. பிளாக் எப்பயுமே அப்படிதான் பண்ணுவான்னு தெரியும்ல. வா இப்ப அதுக்கு அடுத்து இன்ட்ரெஸ்டான ஒரு விளையாட்டு இருக்கு. நம்ம இதுவரை மோல்டு தானே செஞ்சோம். இப்ப இந்த இன்ஜெக்ஷன்ல செய்யலாம் வா. என்னது இன்ஜெக்ஷன்லயா? நல்லா இருக்கும்பா. அதுல அப்படியே முறுக்கு மாதிரி சுடலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அப்படியே ஜாலியா இருக்கும்ல. இந்த ஊசில உள்ளார அழுத்தி அழுத்தி வச்சு அப்படியே நம்ம விளையாடும்போது நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன வேணாலும் வரையலாம்ல. ஹனி, என்ன முறுக்கு சுட்டுட்டு உட்காந்துருக்கியா? எங்க வானல் எங்க, எண்ணெய் எங்க, அடுப்பு எங்க, என்ன முறுக்கு சுட்டுட்டு உட்காந்துருக்க? பிளாக்கி